அன்பார்ந்த இரும்பன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை ஒருங்கிணைத்து இதனை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அன்பு சகோதரர் கீரா அவர்களே, தயாரிப்பாளர்கள் தமிழ் பாலா அவர்களே, வினோத்குமார் அவர்களே, கன்கோராஜ் அவர்களே, இந்த திரைப்படத்திற்கான பின்னணி இசையை அமைத்து இதற்கு உயிர்ப்பை சேர்த்திருக்கிற ஆற்றல்மிகு இசையமைப்பாளர் அன்பு சகோதரர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே, இந்த விழாவில் பங்கேற்று கலைஞர்களை பாராட்டி வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கே ராஜன் அவர்களே, அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களே, எனது அன்பு சகோதரர் கவிஞர் சினேகன் அவர்களே, அன்பு சகோதரர் கே எம் ஷெரீப் அவர்களே மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே, இந்த திரைப்படத்தை உருவாக்குவதற்கு அனைத்து வகையிலும் களப்பணி ஆற்றிய கலைஞர் பெருமக்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே பங்கேற்று சில நிமிடங்கள் உங்களோடு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நம்முடைய இயக்குனர் கீரா உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். 6:30 மணிக்கு இந்த நிகழ்வு தொடங்கிவிட்டது. ஆனால் உரிய நேரத்தில் என்னால் வர இயலவில்லை. ஒப்புக்கொண்ட வேறு சில நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டியிருந்தது. குறிப்பாக ஒரு நூல் வெளியீட்டு விழா. அதை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடித்துவிட்டு நான் ஓடோடி வந்திருக்கிறேன். இதற்கு பிறகும் நான் போய் பார்வையாளர்கள் சந்திப்பில் பங்கேற்க வேண்டும். பல கிராமங்களிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருப்பவர்கள் கட்சி அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள். இரும்பன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் வெற்றி பெறும். கீரா அவர்கள் சொன்னதைப் போல இந்த படம் தேக்கமடைந்து விடக்கூடாது, பாதியிலே நின்றுவிடக்கூடாது, எப்படியாவது இது உருப்பெற்று திரைக்கு வர வேண்டும், தமிழ் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதில் எனக்கும் ஒரு ஆவல், ஒரு தேடல் இருந்தது. ஆகவே அவ்வப்போது கீரா அவர்களையும் தயாரிப்பாளர்களையும் நான் சந்தித்து பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. வேறொன்றும் நான் செய்துவிடவில்லை. அவர்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிக்கு எந்த வகையிலும் நான் உதவவில்லை. ஒரு மாரல் சப்போர்ட், இதை செய்யுங்கள் என்று ஊக்கப்படுத்துவதற்கான, இந்த தேக்கத்தை உடைத்து முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதைத்தான் கீரா இங்கே பேசும்போது நன்றி சொல்லும்போது சுட்டிக்காட்டினார். திருமாவளவன் அவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு என்று. பொருளாதார ரீதியாக அல்ல, ஊக்கப்படுத்துகிற ஒரு வாய்ப்பாக அது அமைந்தது. அண்ணன் ராஜன் அவர்கள் இங்கே ஒரு நலிவடைந்த கலைஞர் குடும்பத்திற்கு அல்லது விநியோகஸ்தருக்கு 5000 ரூபாய் கொடையளித்தார். எந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றாலும் அதை ஒரு வாடிக்கையாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி சொல்லுகிற போது அவர் உருக்கமாக ஒன்றை குறிப்பிட்டார். நடிகர்கள், கதாநாயகர்கள் லட்சங்களில் சம்பளம் வாங்கி கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நடித்த திரைப்படங்களை விநியோகம் செய்த விநியோகஸ்தர்கள் இன்றைக்கு மருந்து வாங்கி சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல்
நலிவடைந்து கிடக்கிறார்கள் என்று மிகுந்த உருக்கத்தோடு சொன்னது மட்டுமில்லாமல் என்னாலான உதவியாக 5000 ரூபாய் நான் தருகிறேன் என்று அவர் தந்தார். இந்த இடைவெளியை, இந்த முரண் எப்படி நிகழ்ந்தது, ஏன் நிகழ்ந்தது, எதனால் நிகழ்ந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். திரைத்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோரும் லட்சக்கணக்கிலே சம்பாதிக்கிறார்கள், பெரும் வசதியோடு வாழ்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் வெளியிலே இருக்கிறது. திரைப்படத்துறை என்பது வெறும் கலை இலக்கிய பணிகளை மட்டும் செய்யவில்லை, அது ஒரு வணிக தளம், பெரிய வணிக தளம். மக்களை கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கான ஆற்றல் வாய்ந்த ஒரு தளம். உலகில் வேறு எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையிலே திரைப்படத்துறையின் மூலம் அரசியல் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. எல்லா மாநிலங்களிலும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் உண்டு, இயக்குநர்கள் உண்டு, கலைஞர்கள் உண்டு, கதாநாயகர்கள் உண்டு, கதாநாயகிகள் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களிலிருந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட வேறுபட்ட அணுகுமுறையை நாம் பார்க்கிறோம். எதிர்மறையாக விமர்சனம் செய்கிறவர்களும் உண்டு. திரைப்படத்துறையில் தான் இங்கே முதல்வர்களை தேடுகிற நிலை இருக்கிறது என்று வருந்துவோரும் உண்டு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் திரைப்படத்துறை என்பது இந்த சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் தாண்டி அரசியல் களத்தில் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிப்பதில் திரைப்படத்துறை ஒரு பெரும் பாத்திரத்தை, பங்கை வகிக்கிறது. அண்ணா முதல்வரானார், அவரும் திரைப்படத்துறையில் பணியாற்றியவர். கலைஞர் முதல்வரானார், அவரும் திரைப்படத்துறையில் பணியாற்றியவர். எம்ஜிஆர் முதல்வரானார், அவரும் திரைப்படத்துறையில் பணியாற்றியவர். ஜெயலலிதா அம்மையார் முதல்வரானார், அவரும் திரைப்படத்துறையில் பணியாற்றியவர். விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார், அவரும் திரைப்படத்துறையில் பணியாற்றியவர். ஏறத்தாழ 40 அல்லது 50 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் அரசியலை திரைப்படத்துறை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக விளங்குகிறது. மக்கள் பலவீனமானவர்களா அல்லது இந்த திரைப்படத்துறை வலிமையானதா என்ற கேள்வி எழுகிற போது திரைப்படத்துறையை பயன்படுத்தி கொண்ட ஆளுமைகள் வலிமை மிக்கவர்களா என்ற கேள்வி எழுகிற போது நாம் மக்களை பலவீனமாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. ரசிக கூட்டங்களாக இருக்கிறார்கள் என்று கருத வேண்டியதில்லை. அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வலிமை பெற்றவர்கள் திரைப்படத்துறையிலும் வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதிலே நாம் உணர வேண்டிய செய்தி. அண்ணா திரைப்படத்துறையை தம்முடைய கருத்துக்களை பரப்புவதற்கான களமாக பயன்படுத்தி கொண்டார். திராவிட இயக்க அரசியலை வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்ததில் திரைப்படத்துறைக்கு பெரும் பங்கு உண்டு. எம்.ஆர். ராதா அவர்களாக இருந்தாலும், என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களாக இருந்தாலும், நடிப்பிசை புலவர் கே.ஆர். ராமசாமி அவர்களாக இருந்தாலும், தந்தை பெரியாரின் கருத்துக்களை திரைப்படத்துறையின் வாயிலாக சொல்லுகிற துணிவை பெற்றவர்களாக இருந்தார்கள். வேறு எந்த மாநிலத்திலும் எந்த திரைப்படத்துறையிலும் ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டு அந்த தலைவனின் கொள்கையை கலைத்துறையின் ஊடாக சொல்லுகிற முயற்சி நடந்ததாக தெரியவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த சிறப்பு. எம்ஜிஆர் துணிவாக தம் கட்சி கொடியை ஏந்தி திரைப்படத்துறையிலே ஆடினார், பாடினார், கருத்துக்களை சொன்னார். காஞ்சிபுரத்தில் தான் நான் படித்தேன், நான் படித்த பல்கலைக்கழகம் காஞ்சிபுரம் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திரைப்படத்துறையின் ஊடாக தமது அரசியல் கோட்பாடுகளை, கொள்கைகளை சொல்லக்கூடிய துணிச்சல் தமிழ்நாட்டில் தோன்றிய தலைவர்களுக்கு இருந்தது என்பதுதான் இங்கே சிறப்பு.
அது மக்களிடத்திலே வெகுவாக போய் சேர்ந்தது. அந்த கருத்தில் மக்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்திருந்தால் திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. வெறும் நடிப்பை பார்த்துவிட்டு ஓட்டு போடவில்லை. அந்த கலைஞர்களின் அல்லது கதாநாயகர்களின் அல்லது படைப்பாளர்களின் எழுத்தாளர்களின் அரசியலும் அங்கே மக்களுக்கு தேவைப்பட்டது. அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதை அங்கீகரித்தார்கள். அந்த வகையில்தான் ஒரு 50 ஆண்டு காலம் திரைப்படத்துறையிலே பணியாற்றிய ஆளுமைகள், பேராளுமைகள் இங்கே ஆட்சி அதிகார பீடத்தில் அமரக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக விளங்கினார்கள். வேறு எங்கேயும் இவர்களை விட சிறப்பான புகழ்பெற்ற கதாநாயகர்கள் பல உண்டு. பாலிவுட்டிலே மும்பை திரைத்துறை வீதிகளில் அந்த களத்தில் எவ்வளவோ பெரிய உலக புகழ் பெற்ற கலைஞர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் அரசியலில் எந்த அறிதலும் புரிதலும் கொண்டவர்களாக இல்லை, அல்லது அதை எடுத்துச் சொல்லுகிற துணிவை கொண்டவர்களாக இல்லை, அந்த தேவையை பெற்றவர்களாகவும் இல்லை. அண்ணா ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது எம்ஜிஆர் அவர்களை அழைக்கும் போது, நீங்கள் முகத்தை காட்டினால் போதும் 30 லட்சம் வாக்குகள் வந்து சேரும் என்று பேசியதாக சொல்வார்கள். எம்ஜிஆர் வெறும் அழகை காட்டி ஆட்சியை பிடிக்கவில்லை, அரசியல் பேசி ஆட்சியை பிடித்தார். பெரியாரின் அரசியலை பேசினார், அண்ணாவின் அரசியலை பேசினார். அதுதான் சமூக நீதி அரசியல், அதுதான் திராவிட அரசியல். தேவர்களே, அந்த தளத்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரின் ஆதிக்கம் கொடிகட்டி பறந்தது. ஒரு குறிப்பிட்ட கருத்தியலை கொண்டவர்கள் மேலாதிக்கம் செய்தார்கள். அதை தகர்த்துவிட்டு எளிய மக்களுக்கான களம், திரைக்களம், எங்கள் அரசியலை பேசுவதற்கான களம், திரைக்களம் என்று பகுத்தறிவை பரப்புகிற களமாக, சமூக நீதி அரசியலை பேசுகிற களமாக, தொழிலாளர்களின் நலன்களை பேசுகிற களமாக திரைக்களத்தை மாற்றிய பெருமை அண்ணாவுக்கு பிறகு உருவானது. அதை யாரும் மறுக்க முடியாது. சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாது, சினிமாக்காரங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பொதுவாக உண்டு. சினிமாக்காரர்கள் வெறும் வருமானத்திற்காக மட்டுமே திரைப்படத்துறையை பயன்படுத்தவில்லை, தாங்கள் நம்புகிற மிக உயர்ந்த உன்னதமான கொள்கைகளுக்காகவும் திரைப்படத்துறையை பயன்படுத்தினார்கள் என்கிற புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போது நாம் சமூக பிரச்சனைகளை பேசுகிற படங்கள் வருகின்றன என்று நாம் பெருமையோடு பேசுகிறோம். ஆனால் 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே சமூக பிரச்சனைகள் திரைப்படத்துறைகளில் பேசப்பட்டிருக்கிறது. கருப்பு வெள்ளை திரைப்படமாக இருந்த காலத்திலேயே சாதிய முரண்கள் பேசப்பட்டிருக்கின்றன. எளிய மக்களின் நலன்கள் குறித்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இப்போது கூட அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் பழைய பாடல் ஒன்று ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறது, பகிரப்பட்டு வருகிறது. அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்பு, பெரியார் இயக்கங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்பே ஹரிசன மக்களின் முன்னேற்றம் என்ன ஆனது, அரசியல்வாதிகளின் கரிசனம் என்ன ஆனது என்கிற ஒரு பாடல். என்ன திரைப்படம் என்று எனக்கு தெரியாது. அப்போதெல்லாம் இந்த விழிப்புணர்வு சமூக தளத்தில் இல்லாத காலம் திரைப்படத்துறையிலே இருந்தது. படம் எடுத்தவர்கள், பாடல் எழுதியவர்கள், வசனம் எழுதியவர்கள், திரையில் நடித்தவர்கள் சமூக பொறுப்புள்ளவர்களாக இருந்தார்கள். இது வேறு எந்த பாலிவுட்டிலே பார்க்க முடியாது, வேறு எந்த திரை தயாரிப்பு உலகத்திலும் பார்க்க முடியாது. அப்படி இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. எல்லாவற்றிலும் தமிழ்நாடு பிறருக்கு முன்னோடியாக இருக்கிறது. திரைத்துறையிலும் அப்படி பிறருக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு களம்தான் தமிழ்நாட்டு திரைக்களம். நீங்க வேற எங்க ஆந்திராவில் படம் தயாரிக்கிறாங்க, கேரளாவில் படம் தயாரிக்கிறாங்க, இதெல்லாம் இப்போ லேட்டஸ்டான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கலாம் கேரளாவில், மற்ற இடங்கள்ல. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்பே, 60 ஆண்டுகளுக்கு முன்பே சமூகம் தொடர்பான சிந்தனைகளை, முற்போக்கான சிந்தனைகளை, விளிம்பு நிலை மக்களுக்கான விடுதலை அரசியலை பேசுகிற ஒரு களமாக திரைக்களம் பயன்பட்டு இருக்கிறது.
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் மக்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு தன் நடிப்பின் மூலம் ஈர்த்தார் என்பதை விட தன் அணுகுமுறைகளின் மூலம் ஈர்த்தார் என்பதுதான். சிவாஜி கணேசனும் சிறப்பான நடிகர் தான், உலக புகழ்பெற்ற நடிகர் தான். எஸ் ராஜேந்திரன் உலக புகழ்பெற்ற நடிகர் தான். எம்.ஆர். ராதா எல்லோரையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு மிகச்சிறப்பான இயல்பான யதார்த்தமான ஒரு நடிகர் தான். ஏன் எம்ஜிஆரை மக்கள் தூக்கி தோளில் தூக்கி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் என்றால், அவர் மக்களின் மீது பாசம் காட்டுகிற, அன்பை காட்டுகிற, மனித நேயத்தை காட்டுகிற அணுகுமுறைகளை கொண்டிருந்தார். மக்களை நேசித்தார் அவர். அதுதான் அங்கே முக்கியமானது. படத்தில் அவர் கதாபாத்திரத்தில் என்னவாக தோன்றுகிறார் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதன் மூலம் எளிய மக்களிடம் எப்படி நெருங்குகிறார் என்பதுதான். அவர் பேசுகிற வசனங்களும் சரி, அவர் நடிக்கிற இந்த நடிப்பும் சரி, எளிய மக்களின் உள்ளத்தை தொடுகிற, ஆழ் மனத்தை தொடுகிற காட்சிகளாக இருக்கும். அதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். அதுதான் முக்கியமானது. படம் எத்தனை நாள் ஓடுகிறது என்பதை விட எம்ஜிஆர் நடித்தால் போதும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்களிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பு உருவானது. மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்னும் எம்ஜிஆர் பற்றிய மயக்கம் மக்களிடத்திலே இருக்கிறது. கலைஞர் தனித்திறன் உள்ளவர். அவரும் சிறப்பான கதை வசனங்கள் எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவர். கதை வசனம் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் கலைஞர் எழுதினால் கதை வசனம் கருணாநிதி என்று போடக்கூடிய அளவுக்கு, பிரதானமாக போடக்கூடிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை அவர் உருவாக்கினார் திரைத்துறையிலே. அவர் முதலில் பேசி அப்புறம் தான் படமே தொடங்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைதான். எம்ஜிஆர் தனித்து நின்றார், புகழின் உச்சத்தில் நின்றார். அதற்கு அவரிடத்திலே மேலோங்கி இருந்த மனித நேயம்தான், எளிய மக்களை நேசிக்கிற அந்த மாந்த நேயம்தான். திரைப்படத்துறையை நாம் வெறும் வணிகத்திற்கான கருவியாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கான ஆயுதமாகவும் பார்க்கலாம். இன்றைய இளைய தலைமுறையினர் அந்த கோணத்தில் இதை பயன்படுத்த வேண்டும். எனக்கு இதில் பெரிய ஈடுபாடு இல்லை. நண்பர்கள் சில பேர் கட்டாயப்படுத்தி 1-2 படங்களில் முகம் காட்டினேன். எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை. சொல்லப்போனால் நான் பள்ளி பருவத்திலேயே படம் பார்ப்பது, சினிமா பார்ப்பதே குற்றச்செயல் என்கிற உணர்வை கொண்டிருந்தேன். படம்லாம் பார்க்கக்கூடாது, சினிமா பார்த்தா அது ஒரு கெட்ட பழக்கம். பீடி சிகரெட்டு குடிச்சா எப்படி கெட்ட பழக்கமோ அது மாதிரி சினிமா பார்க்கறது ஒரு கெட்ட பழக்கம் என்கிற எண்ணம் எனக்குள்ளே விதைக்கப்பட்டிருந்தது. அதனால் நான் பெரிய அளவிலே சினிமாவில் ஈடுபாடு காட்டியதில்லை, ஆர்வம் காட்டியதில்லை, படம் பார்த்ததில்லை. ஆனால் சினிமா மிகப்பெரிய ஒரு ஆயுதம், வெகு மக்களை கவரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊடகம். இதை நாம் சமூக மாற்றத்திற்கான களமாகவும் பயன்படுத்த முடியும். கலைக்காகத்தான், கலை மக்களுக்காக இல்லை என்று வாதிடுகிறவர்கள் உண்டு. திரைப்படம்னா பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான், என்டர்டைன்மெண்ட், அதோட முடிச்சுக்கணும். அதில் வேற எதையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அது ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது, ஒரு கருத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய கருவியாக இருக்கக்கூடாது. அது இயற்கையை பேச வேண்டும், இயல்பை பேச வேண்டும், மனித உறவுகளை பேச வேண்டும், அன்பை பேச வேண்டும், காதலை பேச வேண்டும், குடும்பத்தில் சந்திக்கிற சவால்களை பேச வேண்டும். அது இயல்பாக இருக்க வேண்டும். கலைக்காகவே என்று வாதிடுவோரும் உண்டு. ஆனால் சமூக பொறுப்புள்ள நம்மை போன்றவர்கள், இந்த களத்திலே நிற்பவர்கள், இந்த களத்தை எவ்வாறு சமூக மாற்றத்திற்கான ஊடகமாக இதை பயன்படுத்த முடியும் என்கிற புரிதலோடு இந்த களத்தில் நிற்க வேண்டும். அந்த புரிதல் உள்ள ஒரு இளைஞர் தான் நம்முடைய கீரா என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அவருக்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது, சமூகத்தில் மாற்றம் வேண்டும் என்கிற புரிதல் இருக்கிறது. அத்தகைய கோணத்தோடு படங்களை எடுக்க வேண்டும், படத்தில் பிரச்சனைகளை பேச வேண்டும், அதை ஒரு உரையாடலாக்க வேண்டும் என்கிற வகையிலே அவருக்கு
ஒரு சரியான பார்வை, தெளிவான பார்வை இருப்பதை அவரோடு உரையாடிய போது என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதன் பிறகுதான் அவரை பற்றி அறிந்து கொள்ள நான் முயற்சித்தேன். 8 திக்கும் பர என்கிற படத்தையும் எனக்கு போட்டு காட்டினார். இந்த படம் எங்கே இடையில் நின்று விடுமோ என்கிற ஒரு இக்கட்டு நேர்ந்த போது உள்ளபடியே நான் பதறி போனேன். இதை எப்படியாவது நீங்கள் வெற்றிகரமாக உருவாக்கிவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும், இன்னும் சிறப்பான ஒரு இயக்குனராக நீங்கள் வர வேண்டும் என்று அவரிடத்திலே சொன்னேன். தோழர்களே, இன்றைக்கு திரையுலகம் கார்ப்பரேட் மயமாகி வருகிறது. கார்ப்பரேட் மயமாகி வருவதால் பெரும் முதலீடுகள் இங்கே வந்து குவிகிறது. பெரும் முதலீடுகள் குவிவதால் அண்ணன் கே. ராஜன் அவர்கள் சொன்னதைப் போல விநியோகஸ்தர்கள் உட்பட பலர் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இந்த இடைவெளிக்கு இதுதான் காரணம். எல்லாவற்றையும் கார்ப்பரேட் மயமாக்குவது என்பது வெகு மக்களுக்கு எதிரானது, உழைக்கிற மக்களுக்கு எதிரானது, உடல் உழைப்பாளர்களுக்கு அது எதிரானது. பெரும் முதலீடு என்றால் பெரும் லாபத்தை அடிப்படையாக கொண்டதுதான். மெகா தயாரிப்பு, மெகா ப்ரொடக்ஷன் என்பதே மக்கள் விரோத நடவடிக்கை தான். ஒரே நேரத்தில் 1,00,000 பேருக்கு பிரியாணி செய்கிறோம் என்பது கூட ஒரு மெகா ப்ரொடக்ஷன் தான். வீட்டுக்குள்ளே சமைக்கிற வரையில் எல்லோருக்கும் உடல் நலம் நன்றாக இருக்கும். 1,00,000 பேருக்கு ஒரே இடத்தில் சமைத்து அதை பேக்கிங் செய்கிற போது அது உடலை கெடுக்கும். ஏனென்றால் அந்த பொருள் கார்ப்பரேட் நிறுவனங்களால் பெருமுதலீடு செய்யப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகிற போது, மெகா உற்பத்தி என்கிற போது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அதை அனுப்ப வேண்டும், அதை பாதுகாப்பாக பார்சல் பேக்கிங் செய்ய வேண்டும், அது கெட்டு போகாமல் இருக்க பிரிசர்வேட்டிவ் போட வேண்டும். இப்படி பல விடயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. பல நாட்கள் அது கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் அதில் வேதிப்பொருள்கள் கலக்க வேண்டும். இப்படித்தான் பெருமுதலாளிகளின் தலையீடுகளால், பெரு உற்பத்தியின் தேவைகளால் பல வகையான பாதிப்புகளை நாம் சந்திக்க நேருகிறது. இதையெல்லாம் தவிர்க்க முடியுமா என்றால் தவிர்க்க முடியாதுதான். ஆனால் கார்ப்பரேட் மயமாதலை போராடி போராடி அதை நாம் அதன் வேகத்தை, தீவிரத்தை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. திரைப்படத்துறையிலே இப்படிப்பட்ட பெருமுதலீடுகள் வராத காலத்திலே மிக மிக குறைந்த 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபாயிலே சிறந்த படத்தை தயாரிக்க முடிந்தது. நிறைய தயாரிப்பாளர்கள் உள்ளுக்குள்ளே வந்தார்கள். மிக குறைந்த தொகையை முதலீடு செய்து விநியோகம் செய்ய முடிந்தது. நிறைய விநியோகஸ்தர்கள் வந்தார்கள். தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகள் உடனுக்குடன் கிடைத்தன. அதிலே பிரச்சனை இல்லை. இப்போது திரையரங்குகளில் எல்லாம் மோனோபோலி ஆகிறது, ஒரு சிலரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிறது. ஏனென்றால் விநியோகம் செய்கிற உரிமை என்பது மோனோபோலி ஆகிறது. பெருமுதலீடு போட்டாலே மோனோபோலி ஆகும், ஓர்மைத்துவம் உருவாகும். ஒரு நபரின் கையில் இந்திய தொழில் முழுக்க போக வேண்டும். அதானி, அம்பானி என்று 2 முதலாளிகளுக்காக ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரமே இன்றைக்கு முடங்கி கிடக்கிறது, கார்ப்பரேட் மயமாதலால். அப்படித்தான் திரைத்துறையிலும் கூட முதலீடு செய்கிறவர்கள் 1000 கோடி எல்லாம் ஒரு படத்துக்கு கொட்டுகிறார்கள். 800 கோடி, 600 கோடி, 500 கோடி நினைத்தாலே அதிர்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட களத்திலே எப்படி கீரா போன்றவர்கள் வேலை செய்ய முடியும்? எப்படி அவர்களோடு போட்டி போட முடியும்? திரையரங்குகளை எப்படி பிடிக்க முடியும்? விநியோகஸ்தர்களுக்கு எப்படி அதிலிருந்து லாபம் கிட்டும்? அப்படி ஒரு நபரின் கையில் ஒட்டுமொத்த திரையரங்குகளின் நிர்வாகமும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து விடுகிறது என்றால் திரையரங்குகளை பெற்று படத்தை திரையிடக்கூடிய விநியோகஸ்தர்கள் நிலை என்ன என்பதை யோசிக்க வேண்டும். இவ்வளவு பெரிய இடைவெளியும் இவ்வளவு பெரிய முரண்பாடும் இந்த சமூகத்தில் கார்ப்பரேட் மயமாதலாலும் நிகழ்கிறது என்பதை நாம் உணர வேண்டியிருக்கிறது. திரைத்துறையும் கார்ப்பரேட் மயமாதலுக்கு இரையாகி கொண்டிருக்கிறது, பலியாகி கொண்டிருக்கிறது. இனிமேல் மிகப்பெரிய அளவிலேயே கார்ப்பரேட் நிறுவனங்களால் மட்டும்தான், அதுக்கு 1200
அந்த முரண் எங்கிருந்து வருகிறது பாருங்கள். 1 கோடி ரூபாய் தயாரிக்கக்கூடிய படத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு ஒரு நாள் சம்பளம் 1200 ரூபாய். 300 கோடி கொட்டி 500 கோடி கொட்டி செலவு செய்யக்கூடிய இடத்தில் அதே தொழிலாளிக்கு 1000 ரூபாய் 1200 ரூபாய். இந்த வேறுபாடு ஏன், இந்த பாகுபாடு ஏன், இந்த முரண்பாடு ஏன் என்று கேள்வி எழுப்புவதுதான் கார்ப்பரேட் மயமாதலுக்கு எதிரான போர். இந்த கேள்விதான் நாம் தொடுக்கிற போர். தொழிலாளர்களின் உரிமைகள், விநியோகஸ்தர்களின் உரிமைகள், தயாரிப்பாளர்களின் உரிமைகள், ஏன் இயக்குநர்களின் உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. 800 கோடி தயாரிக்கிறவன் ஸ்ரீகாந்த் தேவாவை இசையமைப்பாளரை போடலாமா வேண்டாமா என்று தயங்குவான். அதற்காக அவர் எனக்கு இத்தனை கோடி தாருங்கள் என்று போய் உடனே சம்பளத்தை உயர்த்தி கேட்க முடியாது. ஆனால் அவர்கள் அப்படி ஒரு தர மதிப்பீடு, ஸ்டாண்டர்டைசேஷன், எல்லாவற்றையும் உயர்த்துகிறார்கள், மாற்றுகிறார்கள். இது வெறும் தொழில் போட்டி, வணிக போட்டி என்கிற நிலையில் அல்ல தோழர்களே. தொழிலாளர்களின், உழைப்பாளர்களின் உழைப்பை சுரண்டுகிற மிக மோசமான ஒரு அணுகுமுறை இது. மோசமான அணுகுமுறை இது. அதனால்தான் இன்றைக்கு எல்லோரும் நடுத்தெருவில் நிற்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். திரைப்படத்துறையில் சாதாரண மொத்தம் 20-23 வகையான தொழில் பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொருவரும் இன்றைக்கு தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. தனிநபர் உயர்த்தி பிடிக்கப்படுகிற, அரசியலில் எப்படி தனிநபரை உயர்த்தி பிடிக்கிற நிலை இருக்கிறதோ அப்படி திரைப்படத்துறையிலும் இன்றைக்கு அது கார்ப்பரேட் மயமாதலால் வளர்ந்து வருகிறது. தனிநபரை சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. இந்த கருத்தை நான் பதிவு செய்வதற்கு காரணம், யாரையும் மனதில் வைத்துக் கொண்டு நான் பேசவில்லை, யாருக்கும் எதிராக பேச வேண்டும் என்று பேசவில்லை. எனக்கும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் கார்ப்பரேட் மயமாதலை எதிர்க்கிறவன் என்கிற அடிப்படையில் இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். திரைப்படத்துறையை பாதுகாக்க வேண்டிய போராட்டமும் நாம் முன்னெடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த படத்தில் முதலாக அறிமுகமாகி இருக்கிற நம்முடைய ஜூனியர் எம்ஜிஆர், அன்பு சகோதரர் ராம், பெயருக்கு ஏற்ற மாதிரி தோற்றமும் இருக்கிறது. கை கொடுத்தார், இரும்பு போல்தான் இருக்கிறது அவருடைய கை. அவர் எம்ஜிஆரை போல வெற்றி பெற வேண்டுமானால் நிறைய படங்களில் நடிக்க வேண்டும் என்பதல்ல, எளிய மக்களை நேசிக்க வேண்டும் என்பதுதான் அந்த வெற்றிக்கு சூத்திரம். அந்த வகையிலே கதையை தேர்வு செய்ய வேண்டும். எம்ஜிஆர் கதையை தேர்வு செய்துதான் ஒப்புக்கொள்வார். கதையை டிஸ்கஷன் பண்ணி அதில் தன்னுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரியான காட்சிகள் வேண்டும், வசனங்கள் வேண்டும். அவர் வசனம் எழுத மாட்டார், ஆனால் வசனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கவனிப்பார். அவர் பாடல் எழுத மாட்டார், ஆனால் பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் கவனிப்பார். அவர் இசை அமைக்க மாட்டார், ஆனால் இசை எப்படி எளிய மக்களை போய் சேர வேண்டும் என்பதில் கவனம் காட்டுவார். அதுதான் எம்ஜிஆரின் வெற்றிக்கு அடிப்படை. எனவே தனிநபர்கள் வெற்றி பெறுவது என்பது அல்ல. இயக்குனர் கீரா வெற்றி பெற்றார், போட்ட அளவுக்கு தொகையை போட்ட அளவுக்கு வருமானத்தை ஈட்டி தந்தார் என்பதல்ல வெற்றி. எளிய மக்களின் பிரச்சனைகளை இந்த திரைப்பட ஊடகத்தின் ஊடாக இந்த களத்தை பயன்படுத்தி பேசுகிற வல்லமை பெற்றவராக இருந்தார். இன்றைக்கும் நாம் இயக்குனர் ஜனநாதனை பேசுகிறோம், அவரை நினைவு கூறுகிறோம். அவர் காலமாகிவிட்டார் என்றாலும் அவரை போற்றுகிறோம். அது அவருடைய அரசியல் பார்வையை, கோட்பாட்டு பார்வையை அடிப்படையாக கொண்டது. எனவே இந்த திரைக்களத்தில் அப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள், சமூக நீதி அரசியலை பேசக்கூடிய ஆளுமை மிக்கவர்கள் கலைஞர்களாக பரிணமிக்க வேண்டும். அவர்களின் கைகளில் தமிழ் திரை உலகம் இருக்க வேண்டும், இயங்க வேண்டும் என்று வாழ்த்தி, கதாநாயகனுக்கும் இயக்குனருக்கும் நம்முடைய இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் அனைத்து கலைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.